ஹாய் எம்வி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2024 ரிலீஸ் ஆன கோரமீனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் கொண்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமான கதை. ஒன்லைன் சொன்னா கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிட்ட போயிடும். நேரா நம்ம படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்தை முழுசா பாருங்க. பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஏசிபி மீச ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸை காமிக்கிறாங்க. இவர் இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஊர்ல இருந்திருப்பாரு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சுட்டு அந்த ஊர்ல வாலாட்டிக்கிட்டு இருந்த எல்லா ரவுடிகளையும் என்கவுண்டர் பண்ணிட்டு இப்போ ஹைதராபாத் வந்திருக்காரு. இவரை வந்துட்டு எல்லாருமே மீசராஜு அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அதுதான் இவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவருடைய மீசை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டே இருக்காங்க. ஹைதராபாத்துக்கு வந்துட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு அடுக்கி வச்சுட்டே இருக்கும் போது இப்போ அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி போய் சேர்ந்துட்டியாப்பா, எல்லாமே ஓகேவான்னு கேட்கும் போது இங்க ஆட்கள் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னா கேக்குறியா, பொண்டாட்டி இருந்திருந்தா பொண்டாட்டியே அடுக்கி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லும் போது ஏமா மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க, எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குமா, போனை கட் பண்ணுங்க அப்புறமேட்டுக்கா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு யாரோ செகண்ட் லைன்ல கால் பண்றாங்க. சார் நீங்க வந்துட்டு ஹைதராபாத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இங்க பாலத்துக்கு பக்கத்துல நிறைய பேர் ட்ரக் யூஸ் பண்ணிட்டு எக்கச்சக்கமான பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உடனே வர முடியுமான்னு கேட்கும்போது நீங்க போயிட்டு முதல்ல பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த நடவடிக்கையும் எடுக்கவே மாட்டாங்க. போலீஸும் சப்போர்ட்டா இருக்காங்க. உங்களை பத்தி இப்போதான் டிவி மீடியா எல்லாம் பார்த்தேன், தயவு செஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, இங்க வந்துட்டு பெண்களே போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி அந்த பிரிட்ஜ் கிட்ட போறாரு. அங்க போயிட்டு பார்க்கும்போது யாரையும் காணோம். எவன் கால் பண்ணானோ அவனுக்கு திரும்பி கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை போட்டா அவனுக்கு போனே போக மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப்னு வருது. அங்க இங்கன்னு சுத்தி பார்க்கும்போது பிரிட்ஜுக்கு கீழே யாரும் இருக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. கீழே போயிட்டு பார்க்கும்போது சரகு போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, பாட்டில் ஷைடிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது யாரோ இவரை வலை போட்டு பிடிக்கிறாங்க. ஒரு 3-4 பேர் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஓடி வந்து இவர் அப்படியே பிடிச்சி இவருடைய மீசையை மட்டும் சரிச்சு விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவருக்கா ஒண்ணுமே புரியவே இல்லை. யாரா என் மீசையில கை வச்சா, யாரா என் மீசையில கை வச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா காண்டாகிறாரு. இங்க தான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில போயிட்டு கமிஷனரை மீட் பண்ணலான்னு போகும்போது அங்க இருக்க கான்ஸ்டபிள்லாம் என்ன மீசராஜு வருவார்னு பார்த்தா மீசையே இல்லாத ராஜு வராங்கன்னு கலாச்சி பேசிட்டு போறாங்க. இத பார்த்து கடுப்பானவரு ஒண்ணுமே பேச முடியாம நேரா கமிஷனரை மீட் பண்ணலான்னு போனா மீசராஜு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா சார் அப்படின்னு சொல்றாரு. எங்கயா மீசையே காணோம் மீசராஜு அப்படின்ற, மீசையோட வந்தாதான் நம்புவனு அவரும் கலாய்க்கும் போது இல்ல சார் ட்ரிம் பண்ணும் போது மீசை போயிடுச்சு, அதான் மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சரி அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்க, இந்த ஊர்ல பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இல்ல சார் எனக்கு வந்தவனே தெரிஞ்சு போச்சு, இந்த ஊர்ல எக்கச்சக்கமான ட்ரக்குடைய புழக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ நான் கையில் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய மீசை எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது லோக்கல் ஸ்டேஷனுடைய சிஐ வராரு. சிஐனா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். ஏன் உனக்கு வர இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொஞ்சம் டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஊர்ல ட்ரக்குடைய பயன்பாடு அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், உண்மையானு கேட்கும் போது அப்படிலாம் ஒன்னும் கிடையாது சார், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பசங்க ட்ரக் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து விசாரிச்சோம், ஆனா அவங்களுக்கே அந்த போதைப் பொருள்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத காரணத்தினால அவங்கள போக சொல்லியாச்சு, எல்லாருமே சின்ன பசங்க அப்படின்னு சொல்லும் போது சரி நீ இந்த ஸ்டேஷன்ல எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்றன்னு கேட்க 2 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா உங்க மீசை எங்க, உங்க மீசை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், டிவி நியூஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், உங்களை பார்த்து தான் நானே மீசை வச்சேன், இப்போ நீங்க மீசை இல்லாம இருக்கீங்க, என்ன சார் ஆச்சு, எப்படி மீசை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாரை பார்த்தாலும் மீசன் கேக்குறீங்க, மீசை இல்லனா என்கிட்ட ஒர்க் பண்ண மாட்டீங்களா, ஒழுங்கா இந்த ஊரை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்ப அப்படியே இந்த இன்ஸ்பெக்டர் இந்த ஊரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர்ல நிறைய பேர் மீன் பிடிச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மீன் பிடிக்கிறவங்களை கண்ட்ரோல் பண்றது கருணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி. கருணாவுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய டானா இருக்காரு. அவர் இப்போ வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண எல்லா பொறுக்கித்தனத்தையும் இப்போ பையன் கிட்ட கொடுத்துட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த பையன் வந்துட்டு என்ன நடக்கணும் என்ன நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பங்கார வயசாயிட்டு வீட்டுல அமைதியா உட்காருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வயாகர மாத்திரை போட்டுட்டு சின்ன சின்ன பெண்களையா பார்த்து நாசம் பண்ணிட்டு இருக்கான். அப்பன் புள்ள 2 பேருமே கேவலமானவனுங்க. கூடவே கோட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் பையன் சுத்திக்கிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பையன் காணாம போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த அப்பங்காரன் இருக்கான் இல்லையா, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் கூட
தான் உயிரோடு இருக்கும் போதே ஒரு சிலையை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலை வைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அப்பன் புள்ள ரெண்டு பேருமே மோசமான கேவலமானவங்களா இருக்கானுங்க. இவனுங்க கதையை முடிக்காம இவனுங்களுடைய அட்டுழியத்தை அடக்காம இந்த ஊரை விட்டு நான் போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சபதம் எடுக்கிறாரு. இதே டைம்ல ஒரு பொண்ணு தன்னுடைய புருஷனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. வெளியே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது யாருது அந்த லேடியை உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசும்போது அவங்க பேரு சுஜாதாவா. 3 மாசத்துக்கு முன்னாடியே என் புருஷன் காணாம போயிட்டான், அவரை காணும்னு அப்பயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், 3 மாசமா இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லும் போது இல்ல சார், இந்த ஊருக்காரங்க மீன் பிடிக்க கடலுக்குள்ள போவாங்க, பெண்கள் வந்துட்டு ஆனா ஊனா காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனா நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும், கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே திரும்பி வந்துருவாங்க, இதுல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது இல்ல சார், என் புருஷன் வந்துட்டு மீன் பிடிக்கிற வேலையெல்லாம் பார்க்கல, கருணா கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாரு, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, 3 மாசத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாரு, இப்ப கூட வந்துட்டு என் புருஷனை காணும் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரல. அந்த ஆளுக்கு என்ன ஆச்சு, அந்த ஆளு இறந்து போயிட்டான் அப்படின்னா அட்லீஸ்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, அப்பதான் முனிசிபாலிட்டியில என் புருஷன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டெத் சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அதை வச்சு நான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அடி பாவி, அப்படின்னா புருஷன் திரும்பி வரணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரலையா, நீ பேசுற பேச்ச பார்த்தா நீயே கொலை பண்ணிருப்ப போலியே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது அந்த மாதிரிலாம் ஒன்னும் கிடையாது சார், அவன் வந்துட்டு அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, நல்ல வேலையும் பார்க்கல, பொறுக்கி பசங்க கூட சேர்ந்துட்டு பொறுக்கித்தனமா தான் சுத்திக்கிட்டு இருந்தான், அதனால தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது சரிமா நீ கவலைப்படாத, நான் என்ன விஷயம்னு பாக்குறேன், நீ பத்திரமா போயிட்டு வா, அடுத்த வாட்டி வரும்போது பொண்ணெல்லாம் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராத, இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது ஏன் சார் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு சேஃபான இடம் கிடையாதா, இந்த மாதிரி ஒரு சேஃபான இடம் இருக்கு, அந்த விஷயத்தை என் பொண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் கூட்டிட்டு வந்தேன், இது கூட சேஃபான இடம் இல்ல அப்படின்னா அடுத்த வாட்டி நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூப்பிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்க கேட்ட கேள்வி நம்ம ஹீரோக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டே இருக்கும் போது வெளியே ஏதோ ஒரு சத்தமா இருக்கு. என்ன சத்தம்னு பார்த்தா ஒருத்தர் தாடியை ட்ரிம் பண்ணலான்னு ஒரு கடைக்கு போயிருக்காரு. அந்த கடைக்காரன் தாடியோட சேர்த்து ஒரு பக்கத்து மீசையும் வளைச்சு விட்டுட்டு இருக்கான். அவங்க சண்டை போட்டுட்டு இதை கேஸா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காங்க. நீ போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. நேத்து ராத்திரி நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நேத்து ராத்திரி நான் வீட்டுல இருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லு, நீ அந்த ஹார்பர் பக்கம் வந்தியான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றான். சரி, இன்னொரு வாட்டி யாராவது தாடி ட்ரிம் பண்ண வந்தாங்க அப்படின்னா அந்த வேலையை மட்டும் பார்த்தனுப்பு, தேவையில்லாம மீசை மேல கை வைக்காத அப்படின்னு சொல்லும் போது சார் நான் என்ன கற்பழிச்சனா கொலை பண்ணனா, தெரியாம மீசை போயிடுச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டே கற்பழிச்சா கொலை பண்ணா மட்டும் குற்றம் கிடையாது, அடுத்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணாலும் அது குற்றம் தான், இன்னொரு வாட்டி அந்த மாதிரி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்கும் போது அங்க வந்து இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவன் வந்துட்டு கோட்டியுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, டே கோட்டி காணாம போயிட்டானே அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, கோட்டியை பத்தியும் கருணாவை பத்தியும் உனக்கு என்ன தெரியுமோ எல்லாமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதையை கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவனும் பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். கோட்டி இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அடிக்கடிக்க பெட் கட்டி கேம் விளையாடுவாங்க. அது போல கேம் விளையாடிட்டே இருக்கும் போது இந்த கேம்ல நான் வின் பண்ணோம் அப்படின்னா மீனாட்சியோடைய போட்டோவை அங்க வச்சு புடி, அவளை பார்த்துக்கிட்டே கேம் விளையாடினா கண்டிப்பா நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டு காசு கேட்கும் போது காசு அப்புறமேட்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது, இப்பயே கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. என்னடா கருணா கிட்ட வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுதான்னு கேட்கும் போது ஒழுங்கு மரியாதையா காசை கொடுத்துட்டு போ, ஓவரா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்க்ரூ டிரைவரை காமிக்கிறாரு. அவனும் காசு கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போறான். இன்னைக்கு நைட்டு பார்ட்டி மச்சான் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூப்பிட இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா வர முடியாது, ஹார்பருக்கு நான் மீனாட்சியை பார்க்க போறேன், கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னும் போது டே அது என்ன கவர்மெண்ட் டியூட்டியா அடிக்கடியே போயிட்டே இருக்க, இன்னைக்கு நைட்டு வாடான்னு கூப்பிடும் போது இல்ல நான் கண்டிப்பா போதான் போறேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு உன் மேல ஏதாவது இருக்கா, இல்ல நீ மட்டும்தான் நாய்க்குட்டி மாதிரி வாலாட்டிட்டு பின்னாடியே சுத்துடியான்னு கேட்கும் போது கண்டிப்பா அந்த பொண்ணுக்கும் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன், என்னை பார்க்க அடிக்கடிக்க ஹார்பருக்கு வரா, என்னையே குருன்னு பார்த்துட்டு இருக்கா, கண்டிப்பா மீனாட்சிக்கும் என் மேல காதல் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கிளம்புறாரு. மீனாட்சியை பாக்குறாரு. இப்ப அப்படியே ஒரு பாட்டு மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பாட்டுக்கு நடுவுல அந்த பொண்ணு ஹீரோவையே பாக்குறா. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பாக்குறாரு. இதுக்கு நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா புல்லட் ஓட்ட கத்து தரையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே வந்து கேட்கும் போது இவனும் புல்லட் ஓட்ட கத்து கொடுக்குறான். இதுவே இவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே புல்லட்ல அந்த பொண்ணுக்கு ஓட்ட சொல்லி கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு அந்த ஊர் முழுக்க ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான்னு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே பாட்டு முடியுது. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய வீட்டுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஹீரோயினுடைய அக்கா வேற யாரும் கிடையாது. ஸ்டார்டிங் சீன்ல சுஜாதான் காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க தான் மீனாட்சியுடைய அக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு நம்ம ஹீரோ காய்கறி பழம்லாம் வாங்கி கொடுக்குறாரு. நல்லாவே உதவியா இருக்காரு. உன்னுடைய அப்பா உன்னை தேடிட்டு இருந்தாரு போன்னு சொல்ல என் அப்பா
அப்பா என்னை தேடிட்டு இங்கேயே வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோடைய அப்பா ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டு 14 வருஷம் ஜெயில இருந்துட்டு வெளியே வந்திருப்பாரு. சரியான போதை கேஸ் போல. அவரு சரக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தான் போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கருணாவை காமிக்கிறாங்க. கருணா கிட்ட சில பசங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் போதை பொருள்லாம் வந்துட்டு இருக்கு, அதை மட்டும் சேஃபா கொண்டு வந்து கொடுத்துறீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே நிறைய காசு கிடைக்கும். அதை தாண்டி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா என் பேரை சொல்லாம நீங்க தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னும் போது அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க. அண்ணா ஜெயிலுக்குலாம் போகணும் அப்படின்னா பயமா இருக்கு, அங்க போலீஸ்லாம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது டே நீங்க எங்கடா படுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்கதான் ஹார்பர்ல அந்த படகுல படுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஒருத்தன். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு காசு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லனா நீங்க தானே வாங்கி தரேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு அடுத்த வேலை சாப்பாட்டு கூட உனக்கு காசு கிடையாது, தங்கறதுக்கு வீடும் கிடையாது, குடும்பம்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. இப்படி இருக்கும் போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, ஜெயிலுக்கு போங்க நான் பாத்துக்கிறேன், அந்த இதுவை மட்டும் ஒழுங்கா கொண்டு வந்து கொடுத்துறீங்க அப்படின்னா நிறைய காசு கிடைக்கும், அதுக்கப்புறம் வாழ்க்கையில கொஞ்சம் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்து மீனாட்சியை காமிக்கிறாங்க. மீனாட்சி ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல. கூட இருக்க ஃப்ரெண்டுக்காரி நீ எப்பதான் போயிட்டு உன் ஆள்கிட்ட லவ் சொல்ல போற, அந்த கிரீட்டிங் கார்டை கொடுக்க போறியா இல்ல நீயே வச்சுக்க போறியான்னு கேட்கும் போது போயிட்டு பேசவே பயமா ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. கூடிய சீக்கிரமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. கருணா வந்துட்டு இந்த போதைப் பொருள்லாம் கடத்துறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா சார் நான் நேரடியா பார்க்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க அப்படின்னும் போது இப்ப நம்ம ஹீரோ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கருணாவை பத்தின எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும், அவன் என்ன பிசினஸ்லாம் பண்றான், எத்தனை போட்டு வச்சிருக்கான், எத்தனை போட்டு கடலுக்குள்ள போகுது, எத்தனை போட்டு திரும்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியணும். இதை கண்டுபிடிச்சாலே அந்த போதைப் பொருள் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். முதல்ல போயிட்டு லிஸ்டோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கதையை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவனும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் கோட்டியும் கருணாவும் கார்ல போயிட்டே இருக்கும் போது இந்த காருக்கு முன்னாடி அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நமக்காக தான் அந்த பொண்ணு வெயிட் பண்றா போல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஒரு செகண்ட் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க இருடா வெயிட் பண்றா, அந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு நேரா வந்து கருணா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா, என் பேரு மீனாட்சி அப்படின்னு சொல்லும் போது தெரியும் சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அன்னைக்கு கூட பேட்டையில வச்சு ஒருத்தன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு அடிச்சிட்டு இருந்த இல்லையா, அன்னைக்கு கூட நான் அங்கதான் நின்னுட்டு இருந்தேன், நீ இந்த ஊருக்குள்ள கெத்தா சுத்தி வரும்போது எல்லாரும் உங்ககிட்ட மரியாதையா வணக்கம் சொல்லுவாங்க, உன்னை பார்த்தே பயப்படுவாங்க, உன்னை பார்த்தாலே ஒரு பயங்கரமான மரியாதை வரும், இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர கெத்தா இருக்கும், இதையெல்லாம் பார்த்து உன் மேல நான் விழுந்துட்டேன், உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரீட்டிங் கார்டை கொடுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோக்கு மனசே உடைஞ்சு போகுது. அடி பாவி அப்படின்னா இவ்வளவு நாளா நீ என்ன பார்க்க வரலையா, இந்த நாயை தான் பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாரு. அந்த புல்லட் ஓட்ட சொல்லி கொடுத்தாரு பாத்தீங்களா நம்ம ஹீரோ, எனக்கு உன்னுடைய புல்லட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதை ஓட்டி பார்க்கணும் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தது, அதனால தான் கோட்டி கிட்ட கேட்டு அந்த புல்லட்டை ஓட்ட கத்துக்கிட்டேன், அந்த புல்லட்டை ஓட்டும் போது நீயே என் கூட இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது இதுவும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ மனசுடைஞ்சு போயிட்டாரு. அன்னைக்கு நைட் போயிட்டு அக்கா கிட்ட பத்த வைக்கும் போது மீனாட்சி வந்தவனே அந்த கருணா அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, நீ ஏன் அவனை லவ் பண்ற, நம்ம மாமா காணாம போந்துக்கே அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு என்ன எரியுது, உனக்கு அவன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா இருக்கா, எனக்கு அவன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பொறாமப்படுறியான்னு கேட்கும் போது இங்க பாரு நீ நல்லா இருந்தா சந்தோஷப்படுற ஒரே ஆள் நான் மட்டும்தான், அவன் நல்லவன் கிடையாது அதான் சொல்றேன் அப்படின்னும் போது டே நீ வந்து பத்த வச்சுக்கிட்டு இருக்கியா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தட்டை எட்டி உதச்சி சொல்லும் போது இங்க பாரு மீனு கருணா நல்லவனே கிடையாது, அவன் கூடவே இருக்கிற நான் சொல்றேன் கேளு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது இங்க பாடுறா எனக்கும் கருணாக்கும் நடுவுல யார் வந்தாலும் நான் சும்மாவே விட மாட்டேன், நீ இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தனா அவங்கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது இவரு பேசாம வந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே ஒரு சோகமான பாட்டு, அந்த பாட்டுல கருணாவும் மீனாட்சியும் ஒன்னா சுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதுல எக்ஸ்ட்ரீம் லெவலா போயிட்டு ஒரு நாள் நைட்டு உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல தானே மீனாட்சியோடைய வீடு, நீ போயிட்டு மீனாட்சியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இந்த டைம்லயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த டைம்ல தான் வேணும் போயிட்டு கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லும் போது இவரும் போயிட்டு கூட்டிட்டு வராரு. டே கோட்டி இங்க இருந்து போயிடாத, அந்த பொண்ணை கூட்டிட்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கசமுசா பண்றாங்க. இது எல்லாமே நடந்து முடியிற வரைக்கும் நம்ம ஹீரோ வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. செமையா கடுப்பாகிறாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல மீனாட்சி ஸ்கூட்டில போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்க பசங்க எல்லாம் ஸ்வீட் கொடுத்துட்டே இருக்கும் போது என்னடா பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பர்த்டே எல்லாம் கிடையாது, கருணா அண்ணாக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், அதனால தான் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது என்னது கருணாக்கு என்கேஜ்மெண்டா, நான் இருக்கும் போது எவ கூட என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறா. தொடர்ந்து கால் பண்ண ஆரம்பிக்கிறா. கருணாவுடைய அப்பா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு எம்பியோடைய பொண்ணு சம்பந்தம் வந்திருக்கு, எம்பி வந்துட்டு பெரிய பணக்காரன், இந்த சம்பந்தத்தை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பையனுக்கும் நம்ம ஊர்ல ஏதாவது பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பந்தத்தை முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல மீனாட்சி
கால் பண்றா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லும் போது இப்போ அவகிட்ட பேசலாம் டைம் கிடையாது, நைட் அந்த ஸ்பாட்ல மீட் பண்றேன்னு சொல்லு, இப்போ உள்ளுக்குள்ள நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கு, சும்மா தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டான். அப்படியே எனக்கு ஈவினிங் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவனும் போயிட்டு மீட் பண்ணும்போது இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான சம்பந்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேசி முடிச்சிட்டாரு, அதான் அவன் போன் எடுக்க முடியல அப்படின்னும் போது அட பாவி அப்படின்னா நீ என்ன ஏமாத்தினியா, என்ன கட்டிக்க மாட்டியான்னு கேட்கும் போது அடியே உன் கூட ஒன்னா இருந்ததே பெரிய விஷயம், உன்னை வேற கல்யாணம் பண்ணிக்கணுமா, நானா உங்ககிட்ட என்னைக்காச்சும் சொன்னா உன்னை லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயா உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னும் போது அந்த பொண்ணு லபோ திபோன்னு கத்த ஆரம்பிக்கிறா. இங்க பாரு கத்துறதுக்குலாம் இங்க வேலை கிடையாது, உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ வாங்கிட்டு போயிடு அப்படின்னும் போது என்னை பார்த்தா உனக்கு பிராஸ்டியூட் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க பாயும் போது பிடிச்சி தள்ளி விட்டாங்க, கிளம்பி போயிட்டான். அப்புறம் அக்காவை போயிட்டு மீட் பண்ணி இந்த விஷயம்லாம் சொல்லி அப்படியே புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வழக்கம் போல இந்த வீட்டுக்கு வராரு, காய்கறி சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறாரு. என்னதான் இந்த பொண்ணு ஏமாத்தினாலும் என்னதான் நம்ம ஹீரோவுடைய காதலை மீனாட்சி புரிஞ்சுக்கல அப்படின்னாலும் அவர் தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அக்கா குத்தி காமிக்கிறாங்க. நல்லவெல்லாம் பொண்ணு கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க, கெட்டவனை மட்டும்தான் பெண்கள் உருகி உருகி லவ் பண்ணுவாங்க, அவனுங்க விட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு நாள் கோட்டி தான் நம்மள காதலிச்சிருக்கான் போல, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு கெட்டவனை செலக்ட் பண்ணிட்டோன்னு இவங்களும் கடுப்பாகிறாங்க. ஒரு நாள் கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஏன் நீங்க மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சும்மா வாயேன் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்ல நைட் அங்கதான் பீச் ஓரமா உட்காந்து சரகு போட்டுட்டு இருப்பேன், நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உட்காந்து சரகு போட்டு இருக்கும் போது கூட அந்த ஃப்ரெண்ட் இருக்காரு, டேய் மீனாட்சி வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா, நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது மீனாட்சி வராங்க. ஃப்ரெண்டுக்காரன் சரக்க மட்டும் தூக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான். இப்ப அப்படியே உட்காந்து பேசும்போது அவன் நல்லவனே கிடையாது, மோசமானவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு உன் மனசு ஏற்கனவே ரொம்ப காயம் போட்டிருக்கு, இந்த சரக்கை கொஞ்சம் போடு அப்புறம் போட்டு பேசலாம் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்றா. நீ குடிச்சு பாரு கண்டிப்பா உனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அவளும் குடிச்சிட்டு அந்த பையனை பத்தி செமையா உளர ஆரம்பிக்கிறா. கருணா மோசமானவன், என்னை யூஸ் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்றான். இங்க பாரா கோட்டி, நீ யாரையாவது காதலிக்கிற அப்படின்னா கொஞ்சம் பார்த்து காதலி, உன்னையும் ஏமாத்திட்டு போயிட போறாங்க அப்படின்னு சொல்லும் போது நானும் ஒரு பொண்ணை உண்மையா லவ் பண்ணேன், அவ என்ன பார்க்க தான் ஹார்பருக்கு வரா, என் கூட வண்டியில போனோம் அப்படின்னா வண்டி ஓட்ட கத்துக்கிறான்னு பார்க்கும்போது அந்த வண்டியை புடிச்சுதான் என்னை யூஸ் பண்ணிட்டா, வேற எவனையும் பார்க்க வரும்போது தான் என்னையும் சும்மா பார்த்துட்டு போயிருக்கா அப்படின்ற விஷயம் பொறுமையா தான் புரிஞ்சுது அப்படின்னும் போது என்னடா கருணா என்ன கைவிட்டான்னு சொல்லிட்டு என்னை யூஸ் பண்ணிக்க பாக்குறியான்னு கேட்கும் போது சேச்சே அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, யூஸ் பண்ணிக்க பார்த்தேன்னா என் கூட வரையான்னு கேட்டிருப்பேன், கட்டிக்கிறியான்னு கேட்டிருக்க மாட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், நீ நடுவுல ஒரு தப்பான முடிவெடுத்து ஒரு பையன் கூட பழகிட்ட அப்படின்றதுக்காக உன்னை நான் தப்பா பார்க்க மாட்டேன், உனக்கு கருணா கிட்ட நான் வேலை செய்யறது பிடிக்கல அப்படின்னா கூட அந்த வேலையை கூட விட்டு வந்துடுறேன், நீயும் நானும் கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம்னு சொல்லும் போது இவ அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்போ மறுபடியும் ஒரு பாட்டு, இந்த பாட்டுல இந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிக்கிறா, அவன் கேவலமானவன், அதான் நம்மளை யூஸ் பண்ணி விட்டு போயிட்டான், இவன் உண்மையிலேயே நம்மள காதலிக்கிறான் போல, அதனால தான் நம்மளை தேடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன உண்மையிலேயே காதலிக்கிற அப்படின்னா அந்த வேலையை விட்டு வந்துரு, நீயும் நானும் சந்தோஷமா இருக்கலாம், நீ சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணும் சேர்ந்துட்டு அப்படியே ஜாலியா இருக்காங்க, ஊர்லாம் சுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு கருணாவை மீட் பண்ணி இதுக்கப்புறம் டிரைவர் வேலைக்கு நான் வரப்போறது இல்லைனா ஏதாவது பிசினஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது என்னடா இட்லி கடை போட போறியான்னு கேட்கும் போது இல்ல நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல நானே ஏற்கனவே மீன் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், உனக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய போட்டையே உனக்கு கொண்டு போ அப்படின்னும் போது நான் ஓனா பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா கிளம்புறான். இப்போ இவங்க ஒரு நாள் பைக்ல போயிட்டு இருக்கும் போது இதை கருணா பார்த்து ஷாக் ஆகும் போது வேண்முத்துனே இந்த பொண்ணு அவன் கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு போற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க கருணா காண்டாயிட்டு கோட்டியை புடிச்சிட்டு போட்டு பொலன்னு பொழக்கிறான். மேடம் மேடம்னு சொல்லிட்டு இப்ப என்ன அந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கியான்னு கேட்கும் போது ஆனா நான் மீனாட்சிய ரொம்ப நாளா சின்ன வயசுல இருந்தே காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கீங்க லவ் பண்றீங்க அப்படின்னா நான் விட்டு ஒதுங்கி இருந்தேன், இப்போ நீங்களே அந்த பொண்ணு வேணான்னு விட்டீங்க, அதனால தான் நான் அந்த பொண்ணு கூட ஜாயின் ஆயிட்டேன், அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னும் போது என்னது கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்கும் போது கூட ரைட் ஹேண்ட் மாதிரி ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பான், அவன் அடிக்காத அடிச்சு அவன் செத்து போயிட போறான் அப்படின்னு சொல்லும் போது இப்போ கருணா உட்காந்து யோசிக்கிறான். சரி ஓகே நான் உன்னை மன்னிச்சு விடுறேன், நீங்க இருந்து ஓடி போயிடு, உனக்கு ஒரு வாரம் டைம், அதுக்குள்ள நீயும் மீனாட்சியும் இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படின்னும் போது அண்ணா இந்த ஊரை விட்டு எப்படின்னா போக முடியும், பிறந்ததுல இருந்தே இந்த ஊர்ல தான் நானும் அந்த பொண்ணும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இங்க இருந்து போக சொன்னா எங்கன்னா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கருணா யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நீங்க இருந்து போக தேவையில்ல, ஆனா எப்பெல்லாம் எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் கூட்டிட்டு வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு
அங்க இருந்து கிளம்ப இவனுக்கு அப்படியே காண்டாகுது. இந்த விஷயம்லாம் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லும் போது இப்போ நம்ம என்னதான் பண்ண போறோம்னு கேட்கும் போது நமக்கு வேற வழியே கிடையாது, ஒரே வாரத்துல நம்ம இப்போ இந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும், இந்த ஊரை விட்டு கிளம்பி ஆகணும் அப்படின்னும் போது போலாம்னா இங்க இருந்து எங்க போலாம், உனக்கு வேற ஊர் தெரியுமா, வேற வேலை தெரியுமான்னு கேட்கும் போது ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல நம்ம இங்க இருந்து போ தேவையில்ல, அவன் எப்பெல்லாம் கேக்குறானோ அப்பெல்லாம் என்ன கூட்டிட்டு போ, நானும் வரேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் மறுபடியும் கடுப்பாகிறான். யார் இவ, பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்படியே அடுத்த சீன்ல காமிக்கிறாங்க, கருணா கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு நான் அவளை மீட் பண்ணோம், இந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே அந்த ரைட் ஹேண்ட் இருக்கான். நான் இன்னைக்கு கூப்பிட்டதுக்கு கண்டிப்பா அவன் கூட்டிட்டு வர வாய்ப்பே கிடையாது, இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க, நம்மளை எதிர்த்த யாரும் இந்த ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருணா ரைட் ஹேண்ட் கிட்ட பேசிட்டே இருக்கும் போது அங்க வந்துட்டு கோட்டியும் மீனாட்சியும் வராங்க. அண்ணா நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இங்க ஒண்ணு நடக்குது அப்படின்னும் போது பரவாயில்ல எல்லாமே எனக்கு நல்லதுதான், நீ இங்க இருந்து கிளம்பு, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல அடியால் அங்க இருந்து கிளம்பிட்டான். அவன் போனதுக்கு அப்புறமா மீனாட்சி போயிட்டு அங்க உட்காடுறாங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு அங்க உட்காரும் போது இங்க உட்கார்ந்து நீ என்னடா பண்ண போற, நீ போ வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னும் போது அது எப்படின்னா இங்க இருந்து போக முடியும், நான் வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்க எதுவா இருந்தாலும் இங்கேயே வச்சு பண்ணுங்க, என் கண்ணுக்கு முன்னாடியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கும் போது கருணாவே பயப்பட ஆரம்பிக்கிறான். இவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டானே, என்ன நம்மளே எதிர்த்து பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அங்கிருந்து எதுவுமே பண்ண முடியாம கிளம்பி போயிடுறான். இப்ப அப்படியே ரியல் டைம்ல இந்த போலீஸை காமிக்கிறாங்க. கருணா கோட்டையை பார்த்து பயந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் சாதாரணமா பயந்து போல, கண்டிப்பா பழி வாங்காம விடமாட்டான் சார், இதோ பிளானோட தான் போனா அப்படின்னும் போது இந்த கருணாக்கு பிடிக்காத ஆட்களை கருணா எப்படி பழி வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வலை போட்டு கொலை பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, என்று வலை போடுவானா, மீனுக்கு தானே வலை போடுவாங்க, மனுஷங்களுக்கும் போடுவானான்னு கேட்கும் போது மனுஷங்களுக்கும் வலை போட்டு கொலை பண்ணுவான், ஏதாவது பண்ணி அசிங்கப்பட்டுவான் அப்படின்னும் போது எப்படி அசிங்கப்பட்டுவான்னு கேட்க அவங்க குடும்பத்து மேல கை வைப்பான், போக வரும்போது ஏதாவது பண்ணுவான் சார், ஏதாவது ஒரு விதத்துல அசிங்கப்பட்டுவான் அப்படின்னும் போது இப்ப அப்படியே இந்த போலீஸ் யோசிச்சு பாக்குறாரு, கருணா தான் நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வலை போட்டு நம்ம மீசி எடுத்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி அடுத்து என்னாச்சுன்னு கேட்க கருணா கோட்டையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்ல இருந்து ஆட்களை வர வைக்கிறான். அந்த ஆட்கள் வந்துட்டு கோட்டையை போடலான்னு பார்க்கும்போது அங்க வந்த ஊருக்காரங்க நம்ம கோட்டையை காப்பாத்துறாங்க. அடுத்து இந்த விஷயம்லாம் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டுக்காரன் மச்சான் நீ இந்த ஊரை விட்டு போயிடு, அதான் கரெக்ட், கருணா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னும் போது இந்த ஊரை விட்டு எங்கடா போ சொல்ற, கையில கிடைச்ச கொஞ்சம் காசை கூட போட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ல போட்டாச்சு, திருப்பி கேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க, கையில ஒத்த பைசா இல்லாம எங்க போ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல கோட்டி கருணா வந்துட்டு சம கோவமா இருக்கான், நம்ம ஏதாவது பண்ணலாம், இங்கிருந்து ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது ஆமாண்டி இப்போ வந்து பேசு, இதுக்கு முன்னாடி அவன் ஹீரோ இந்த ஊர்லயே சம கெத்தானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போயிட்டு ரோட்ல கிடக்கிறவனை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இப்போ வந்துட்டு ஊரை விட்டு ஓடி போலான்னு கேக்குறியா, இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்படியே கோச்சிக்கிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடியே போறாரு. நம்ம வேணா ஊரை விட்டு போயிடலாமான்னு கேட்கும் போது இப்போ எப்படிமா நம்ம இந்த ஊரை விட்டு போக முடியும், நீ தானே சொல்லுவ, நம்ம எதுக்காக பயந்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடணும், இங்க இருந்தே ஏதாவது பண்ணலான்னு சொல்லுவ, இப்போ நீயே பேக் அடிச்சா எப்படி, நமக்கு கண்டிப்பா ஏதாவது வழி கிடைக்கும், நம்ம பயந்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடக்கூடாது, இங்கேயே தான் நம்ம இருக்கணும், அவன் யாரு நம்மள இந்த ஊரை விட்டு போக சொல்றதுக்கு, நம்ம இங்கே இருந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தைரியமா பேசுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து ஒரு சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணை தான் அடிக்கடிக்க அந்த கருணாவுடைய அப்பா கூட்டிட்டு போவாரு. அந்த பொண்ணும் ஒரு இன்னொரு சின்ன பொண்ணும் இவங்க விளையாடிக்கு இருக்கும் போது அங்க ஒரு பையன் வந்து சாக்லேட் கொடுத்து வா கருணா அண்ணாவுடைய வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, டேய் எதுக்காக சின்ன பொண்ணு கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இங்க போ அப்படின்னு சொல்லி திட்டும் போது நான் அவளுக்கு சாக்லேட் கொடுத்தா உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டுட்டே இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோடைய அப்பா வராரு. அப்பாவை பார்த்தோன்னே இந்த பையன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஏமா தெரிஞ்ச பையன் தானே, சாக்லேட் கொடுத்தா என்னன்னு கேட்கும் போது தாத்தா உங்களுக்கு தெரியாது, அவங்க ரொம்ப மோசமானவங்க கெட்ட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அன்னைக்கு என்ன விஷயமாச்சோ அந்த விஷயத்த சொல்லிட்டு போகும்போது இவளுக்கு கண்லாம் கலங்குது, இவ்வளவு கேவலமானவனா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்றாரு. அந்த கருணாவுடைய அப்பாவுக்கு வயசாயிட்டு இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது, வயாகரா அந்த பவுடர்லாம் யூஸ் பண்ணுவாரு. இந்த பவுடர் இந்த ஊருக்குள்ள ஒரே ஒரு நாட்டு மருந்து கடையில மட்டும்தான் கிடைக்கும். அந்த பவுடரை இவரு மொத்தமா வாங்கிட்டு போயிடுறாரு. அந்த சின்ன பொண்ணை வச்சே ஒரு பக்காவான பிளான போட்டு அந்த பவுடரை மொத்தமா பால்ல கலக்க வச்சு அந்த கிழவனை வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மொத்த பவுடரையும் குடிக்க வைக்கும் போது அவரு குடிச்சிட்டு மட்டையாயிட்டாரு, படுத்த படுக்கையாயிட்டாரு, ஏஞ்சிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படும் போது அங்க இருக்கவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா இவரு வயாகரா அந்த பவுடர் அதிகமா எடுத்த காரணத்தினால இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம உடம்பே பேரலைஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இவரால ஏஞ்சிலாம் நடக்க முடியாது, வீல் சேரு இல்ல பெட் மட்டும் தான் அப்படின்னு சொல்லும் போது கருணா காண்டாவறான். அப்பாக்கு இந்த மாதிரி எப்படி ஆச்சுன்னு விசாரிக்கும் போது அப்பா
அடிக்கடிக்கு அந்த வயாகரா பவுடர் யூஸ் பண்ணுவாரு. ஒரு சின்ன பொண்ணு கூட்டிட்டு வந்து ஒன்னா இருப்பாரு. இன்னைக்கு அதே போல கடைக்கு போயிட்டு பவுடர் கேட்கும் போது மொத்த பவுடரையும் கோட்டியோடைய அப்பா வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல கோட்டியோடைய அப்பா சந்தேகப்படுற மாதிரி அந்த பவுடரோட நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வந்தாரு. அந்த பக்கமா நான் பார்த்தேன் அப்படின்னும் போது, அப்படின்னா அப்பாவுடைய இந்த நிலைமைக்கு அந்த ஆள் தான் காரணம். இந்த ஊரே பார்த்து பயப்படுற மாதிரி அந்த ஆளை செஞ்சு விட்டுருங்க அப்படின்னும் போது அவரை கொலை பண்ணி அப்படியே தூக்கு மாட்டி அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய மரத்துல தொங்க விடுறாங்க. இத பண்ணது கருணான்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஹீரோ செமையா அழுகிறாரு. அப்பாவுடைய பாடியும் கொண்டு போயிட்டு அடக்கம் பண்றாரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. யோ, கோட்டியோடைய அப்பாவை கருணா கொலை பண்ணதுக்கு அப்புறமா யாருமே கருணா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாருமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்கும் போது மறுபடியும் மீனாட்சி கட்சி மாறிட்டா அப்படின்னு சொல்ல, எனது கட்சி மாறிட்டாளா, என்னையா சொல்றேன்னு கேட்கும் போது கருணாக்கு இந்த பொண்ணே கால் பண்ணி, ஏற்கனவே ஆளுடைய அப்பாவை கொலை பண்ணிட்ட, இதுக்கப்புறம் கோட்டியை எதுவும் பண்ணாத, நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னும் போது, நீ என்ன சொன்னாலும் கேட்கறியா அப்படின்னா இன்னைக்கு நைட்டே கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இதை கேட்டு இந்த போலீஸே கடுப்பாகிறாரு. என்னையாது அந்த பொண்ணுக்கு அறிவு இருக்கா இல்லையா, என்னமோ ஷட்டில் பால் மாதிரி அங்க இங்கன்னு மாறி மாறி போயிட்டு இருக்கா, ஏன் மீனாட்சி இந்த மாதிரி பண்ணான்னு கேட்கும் போது அந்த பொண்ணுக்கு பயமா இருந்துச்சு, அதான் அந்த மாதிரி பண்ணா அப்படின்னும் போது, பயமா இருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும், கூட படுக்க போக கூடாது அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன சார் பண்ண முடியும், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஏதாவது பண்ணோம், அந்த கருணா மேல ஏதாவது கேஸ் இருக்கான்னு கேட்கும் போது பெருசா எந்த கேஸும் இல்ல, ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி யாரும் கம்ப்ளைண்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது, ஆனா சார் அந்த அப்பாவுடைய சிலை இருக்கு இல்லையா, சிலைக்கு கீழே யாரையோ கொலை பண்ணி பொச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சிலைக்கு கீழே ஒரு டெட் பாடி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்லும் போது, இதுவே போதும் நம்ம போயிட்டு தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க இருந்து கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. அந்த சிலையெல்லாம் உடைச்சி உள்ளுக்குள்ள தோண்டி பார்க்கும் போது அங்க ஏதோ எலும்பு கூடு இருக்கு. இதுதான் அந்த மீனாட்சியோடைய அக்காவுடைய ஹஸ்பண்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. டிஎன்ஏ எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. இதுதான் என் புருஷன் சொல்லிட்டு எப்ப தெரிய வரும், எப்ப இன்சூரன்ஸ் பணம் கையில வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு 3 நாள் டைம் கொடுமா, அதுக்குள்ள டிஎன்ஏ ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும், மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உன் கையிலேயே டெட் பாடியை கொடுத்துருவோம், அண்ட் டெத் சர்டிபிகேட்டும் கையில கட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு கருணாவை கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்பும் போது, சார் என்ன விட்டுருங்க சார், நான் எங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல, அதெல்லாம் உன்னை விட முடியாது, நீ கிளம்பி ஸ்டேஷனுக்கு போ, யோ இன்ஸ்பெக்டர் நீ ஸ்டேஷன் கூட்டிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நியூஸ் மீடியா எல்லாம் பயங்கரமா பேட்டி கொடுத்துட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. போகும்போது போலீஸோடைய அம்மா கால் பண்றாங்க, ஒரு செகண்ட் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பேசும்போது, என்னப்பா எல்லாமே பக்காவா நடக்குதா, நம்ம போட்ட பிளான் மாதிரி தான் நடக்குதான்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்ல, இப்போ நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நடுவுல எம்பியோடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த கருணாக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இந்த போலீஸோடைய கேர்ள் ஃப்ரெண்டு. என்கேஜ்மெண்டே நடந்து முடிய போது எங்க அப்பா வந்துட்டு அந்த ரவுடி பைய கருணாக்கு கட்டி வைக்கிறேன்னு பேசிட்டு இருக்காரு, நீ ஏதாவது பண்ணு, எங்க அப்பா ரவுடி பைய தான் பெரிய ஆளு, அந்த அரசியல்வாதி தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. எங்க அப்பாக்கு முன்னாடி போலீஸ் தான் பெரிய ஆளுன்னு நிரூபிச்சிட்டேன் அப்படின்னா எங்க அப்பா என்ன சொல்றது, நானே ஓடி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம போலீஸ்காரன் பக்காவா பிளான போட்டு இந்த ஊருக்கு வந்து எப்படியாச்சும் கருணாவை கைது பண்ணும், சட்டப்பூர்வமா கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது மற்ற விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ இந்த போலீஸ்காரன் அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு நேரா கிளம்பி ஸ்டேஷன் போறாரு. எங்க அந்த சிஐஏ காணும் அப்படின்னும் போது, காணும் சார் நான் போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுங்கன்னு கேட்கும் போது, உங்க இன்ஸ்பெக்டருடைய நம்பரு உங்க கிட்டயே இல்லையான்னு கேட்கும் போது, அவர் என்னுடைய இன்ஸ்பெக்டர் கிடையாது, எங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டு லீவ்ல இருக்காரு, நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க, உங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னும் போது, எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியவே தெரியாது, யார் இருந்தாலும் காலையில இருந்து என் கூடவே இருந்தா, உங்க எல்லாரையும் பத்தி இன்ட்ரோ பண்ணி வச்சான், யார் தான் அவன் கேட்கும் போது, யாருனே தெரியல, நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த ஸ்டேஷனை பத்தி எல்லாமே அவனுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும் போது, நீங்க வரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஸ்டேஷனுக்கு வந்து மேசராஜு சார் வர போறாரு, எல்லாமே பக்காவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேற ஏதோ ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. நீங்களும் அவரும் பர்சனலா ஏதோ ஒரு கேஸ் விஷயமா பேசுறீங்களேன்னு சொல்லிட்டு நானும் அமைதியா இருந்தேன்னு சொல்ல, அட பாவீங்களா, எவனோ ஒருத்தன் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி என்னையே வந்து ஏமாத்திட்டு போயிட்டான், சரி ஓகே உடனே சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுங்க அப்படின்னும் போது அது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ எனக்கு வெறி ஆகுது, இங்க என்னமோ சம்திங் ராங்கா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது அங்க மீனாட்சியோடைய அக்கா வந்து மீனாட்சியும் கோட்டியும் காணும், ஏதோ ஒரு புதுசா போட் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, நீ கவலைப்படாம போமா, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணாவுடைய வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ணும்போது 3 போன் கிடைக்குது. ஒன்னு கருணாவுடைய போனு, இன்னொன்னு கோட்டியோடைய போனு, கடைசியா மீனாட்சியோடைய போனு. மேபி மீனாட்சியும் கோட்டியும் வந்துட்டு கருணா கடத்தி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் எஸ்ஐ சொல்லும் போது, இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு,
எவனோ ஒருத்தன் ஸ்டேஷனுக்கு பொய்யா இன்ஸ்பெக்டர்னு சொல்லி வந்துட்டு போயிருக்கான், அதுவே உன்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கும்போது இப்போ இந்த போலீஸோடைய கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. இப்போ எனக்கு கருணா கால் பண்ணா என்ன பிடிக்கணும்னு சொல்லிட்டு உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அமுச்சு வச்சிருக்க இல்லையா, அவனை நான் கொலை பண்ணாம விட போறது கிடையாது, அவனை கண்டிப்பா கொலை பண்றேன், கொலை பண்ணிட்டு உன்னை தூக்கிட்டு வரேன்னு சவால் விடுறான். அப்படின்னும் போது உனக்கு அவன் எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணானோ அந்த நம்பரை மட்டும் அமுச்சு வை, அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டு லொகேஷனுக்கு கிளம்புறாங்க. அடுத்து மீனாட்சியோடைய அக்கா அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு காரனை காமிக்கிறாங்க. என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, என் தங்கச்சியையும் கோட்டியும் அந்த கருணா கடத்திட்டு போயிட்டான், நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னும் போது எல்லாமே பக்காவா நடக்குது, நீங்க அழுவாதீங்க அமைதியா இருங்க. ஆக்சுவலா கருணா வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் கடத்தல, கருணாவை தான் கோட்டியே கடத்திருக்கான் அப்படின்னும் போது ஏன்பா என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு எல்லா விஷயத்தையும் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வா நம்ம இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்லும் போது நம்ம ஏன் இந்த ஊரை விட்டு ஓடணும், அவன் வந்துட்டு கெட்டவன், அவன் கதையை தான் நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளானுக்கு கோட்டியுடைய அப்பாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்றாரு. கோட்டியுடைய அப்பாவும் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஒன்னா 14 வருஷம் ஜெயில இருந்திருப்பாங்க. எனக்கு இந்த கருணா பத்தி எல்லா விஷயத்தையும் உங்க அப்பா சொல்லியிருக்காரு, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டையே கருணா கொலை பண்ணிட்டான், அவனை சும்மா விடக்கூடாது, அவனை வந்துட்டு நம்ம ஏதாவது பண்ணோம், நம்ம எல்லாருமே சேர்ந்து கருணாவை அழிக்கலான்னு பிளான் போடுறாங்க. இதே டைம்ல போலீஸ்காரன் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வரான் அப்படின்ற விஷயம் தெரிய வந்து அந்த போலீஸ்காரனை பத்தி விசாரிக்கும் போது இந்த போலீஸ்காரன் வந்துட்டு அந்த எம்பியோடைய மகனுடைய பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கருணாவுடைய கதையை முடிக்கணும் அப்படின்னா இந்த ஆளு வந்திருக்கான், இந்த ஆளுக்கும் கருணாக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி போலீஸ்காரன் மூலியமாவே கருணாவை கொலை பண்ண வச்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியா தப்பிச்சிடலான்னு ஒரு பிளான போடுறாங்க. அப்படி ஒரு பிளான போட்டு நம்ம போலீஸ்காரன் இந்த ஊருக்கு வந்தவனே அவரை ஒரு ஸ்பாட்டுக்கு வர வச்சு மீசை எடுத்தது எல்லாமே இந்த கோட்டியும் அதுக்கப்புறம் அந்த அப்பாவுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. அண்ட் இப்ப கூட கருணான்னு சொல்லிட்டு கால் பண்ணது வேற யாரும் கிடையாது, கோட்டி தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மிரட்டிட்டு போனை கட் பண்ணிருப்பான். நீங்க கவலையே படாதீங்க, எல்லாமே பக்காவா நடக்குது, அவங்க பாத்துப்பாங்க, நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே கோட்டியும் மீனாட்சியும் காமிக்கிறாங்க. கருணா உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கான், என்ன ஒழுங்கா கழட்டி விடு இல்லனா உன்னை கொலை பண்றேன் அப்படின்னும் போது இங்க பாரா நானா உன்னை ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்பதான் அந்த போலீஸ்காரன் வந்துட்டு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், கருணாவை அழிக்கிறது எனக்கு தான் முக்கியமான தேவையா இருக்கு, ஏன்னா எம்பியோடைய பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ண இல்லையா, அந்த எம்பியோடைய பொண்ணும் போலீஸ்காரனும் காதலிக்கிறாங்க, உன்னை கொலை பண்ண சார் இங்க வந்துகிட்டு இருக்காரு, அவருக்காக தான் நாங்களாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல அட பாவி என் கூடவே நாய் மாதிரி சுத்திட்டு இருந்தேன்னு பார்த்தா அவனுக்கு விலை போயிட்டியா, அவன் கூட சேர்ந்துட்டு என்னையே கொலை பண்ண பாக்குறியா, போலீஸ்காரனெல்லாம் நம்பாத, என்ன கொலை பண்றேன்னு சொல்லிட்டு உங்களையும் சேர்த்து கொலை பண்ணிட்டு போயிடுவான், என்ன காப்பாத்துனேன் என் கட்டை அவுத்து விட்ட அப்படின்னா நான் உன்னை காப்பாத்துறேன், உனக்கு எவ்வளவு வேணா பணம் கொடுக்குறேன் அப்படின்னும் போது கோட்டியம் போயிட்டு கையை கட்டலாம் அவுத்து விடுறான். இந்த கருணா ஏஞ்சி வந்த உடனே கன் எடுத்து இவங்களுக்கு மேல காமிக்கிறான். இவங்களை ஷூட் பண்ற மாதிரி ஷூட் பண்ணும்போது புல்லட் மட்டும் வெளியே வருது, ஆனா இந்த கோட்டி மேல படவே இல்ல. இப்போ இதே ஸ்பாட்ல தான் போலீஸுடைய டீம் இருப்பாங்க. ஏதோ புல்லட் சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது இவன் கன்னோட நிக்கிறான். போலீஸையே ஷூட் பண்ண பார்க்கும்போது போலீஸ் இவனை ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு. ஆனா அந்த கன்னை செக் பண்ணி பார்க்கும்போது அது ஃபேக் கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எல்லா செட்டப்பையும் நம்ம கோட்டியும் மீனாட்சியும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த போலீஸ்காரனால கண்டே பிடிக்க முடியல. கடைசியா கருணா இறந்து போயிட்டான், கோட்டியும் மீனாட்சியும் சேர்ந்துட்டாங்க. அதே போல இந்த போலீஸ்காரனும் இந்த கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சா, இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.